இன்னைக்கு முதியோர் இல்லங்கள் பெருகிக்கிட்டே போகுது. ஒரு பக்கத்தில் பராமரிக்க முடியாம வேற ஆள் இல்லாம இருக்கிற அந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, அந்த முதியோர்கள் என்ன பண்றது, யாரோ ஒருத்தவங்க எடுத்து 4 பேர்த்த வசூல் பண்ணி ஆதரவு இல்லாத மக்களுக்கு ஆதரவு கொடுத்து நடத்துறாங்க என்று ஒரு கருணை பார்வை ஒரு புறத்தில் இருந்தாலும், இன்னொரு புறத்தில் முதியோர் இல்லங்களிலே யார் அடைக்கலமாக இருக்கிறார்கள் அப்படின்னு அங்க போய் அவங்களிடத்துல ஒரு கருத்து கேட்டு பார்த்தால் வந்திருக்கிறவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் ஆதரவற்றவர்கள் அல்ல. 3 பிள்ளைகள் 4 பிள்ளைகள் 5 பிள்ளைகள் பெற்று பிள்ளைகள் ஒருத்தன் மருத்துவரா இருக்கிறான், ஒருத்தன் டாக்டரா இருக்கான், ஒருத்தன் அமெரிக்கால வேலை பார்க்கறான், ஒருத்தன் சவுதியில வேலை பார்க்கறான், ஒருத்தன் மாசம் 5 லட்சம் சம்பாதிக்கிறான், ஒருத்தன் 10 லட்சம் சம்பாதிக்கிறான், ஒருத்தன் 50,000 சம்பாதிக்கிறான். பராமரிக்க ஆள் இல்லாமல் இப்படி பாதிக்கும் மேற்பட்டவர்கள் 100 பேர் இருந்தால் அந்த 100ல 50க்கும் மேற்பட்டவர்கள் வாரிசற்ற அனாதைகள் இல்ல, அந்த பிள்ளைகளால் பராமரிக்கப்படாத உதாசீனப்படுத்தப்பட்டவர்கள். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உண்மையிலே பல பேருக்கு அது நெருக்கடியை தரலாம், மனதிலே கோபத்தை கூட தரலாம். ஆனால் உண்மை நிலையை புரிந்து கொள்வதற்காக கேட்கிறேன். இன்றைக்கு முதியோர் இல்லத்திலே அப்படி அடைக்கலமாக இருக்கிறவர்களை போல நாளைக்கு எனக்கு அந்த சூழல் ஏற்படாது என்பதற்கு என்ன உத்தரவாதத்தை இன்றைக்கு நான் ஏற்படுத்தி இருக்கிறேன்? எனக்கு பிள்ளையே இல்ல, பார்க்கிறதுக்கு ஆளே இல்ல, சொந்த பந்தங்களே இல்ல, அண்ணன் தம்பி பிள்ளைங்க கூட பராமரிக்கல, ஒருத்தரும் என்னுடைய முதிய பருவத்திலே நான் முதியோர் இல்லத்திற்கு செல்கிறேன், இறைவனின் நாட்டம் என்று ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் 4 பிள்ளைகளை பெற்று நல்ல முறையிலே படிக்க வைத்து அவரை உயர் பதவியிலே அமர்த்தி மாதத்துக்கு லட்சக்கணக்கிலே பணம் ஈட்டுகிற ஆற்றல் பொருந்தியவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தருணத்திலே அந்த பிள்ளைகளால் கூட பராமரிக்கப்பட முடியாத நிலையிலே பெற்றோர்கள் உதாசீனப்படுத்தப்பட்டு முதியோர் இல்லத்தில் அடைக்கலமாகிறார்கள் என்றால் பிழை எங்கு இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? பிள்ளைகளிடமா? பிள்ளைகளிடம் இருக்கிறது, நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களிடம் அதற்கான பொறுப்பு இருக்கிறது. அதுக்கான காரணம் நீங்கள். உலகம் 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 உலகம்னு இந்த உலகத்தை நோக்கியே உந்தி தள்ளி கொண்டிருந்த நீங்கள் அல்லாஹ்வை, மார்க்கத்தை, மறுமையை நினைவுபடுத்தி வளர்க்கப்பட்ட குழந்தைகள் அவன் சோத்துக்கு வழி இல்லாட்டியும் விடுவானா? அவன் பட்டினி கிடந்தாலும் அத்தா அம்மாவை பட்டினி போடுவானா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, குகைவாசிகள் 3 பேர் காட்டுல நடந்து போனாங்க, பெரிய மழை வந்துச்சு, இடி இடிச்சிச்சு, 3 பேர் மலை குகைக்குள்ள ஒதுங்கிக்கிட்டாங்க, அதுல ஒரு பாறை வந்து அடைச்சிக்கிச்சு, தப்பிக்க வழியே இல்ல. அப்ப நம்ம கடந்த காலத்துல செஞ்ச நன்மையை சொல்லி அல்லாஹ்விடத்துல கையேந்துவோம் அப்படின்னு துவா செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுல ஒருத்தர் என்ன துவா செஞ்சார்? வயசான பருவத்தில் அத்தாவும் அம்மாவும் இருந்தாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம நாங்க சாப்பிட்டதில்லை, ஆனா தூங்கி விட்டாங்க. அன்னைக்கு நான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, இரவு முழுக்க அவர்களின் தலைமாட்டிலே காத்து கிடந்தேன். எப்பொழுது அவர்கள் விழிக்கிறார்களோ விழிக்கிற பொழுது அவர்களுக்கு பால் கொடுத்து அவர்களின் பசியாற்றிய பிறகு நானும் என் பிள்ளைகளும் பசியாறலாம் என்று காத்து கொண்டிருந்தேன். எதுவரை அதிகாலை விடிந்து விட்டது, அதுவரைக்கும் அவர்களின் தலைமாட்டில் நின்று காத்து கொண்டிருந்தேன் என்று அவர் துஆ செய்கிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பெரும் நெருக்கடியிலிருந்து அவரை அல்லாஹ் விடுவித்தார் என்ற வரலாற்றை நபிகளார் சொன்னார்களே. இந்த வரலாறு சொல்லுகிற பாடம் என்ன? இந்த வரலாறு சொல்லுகிற பாடம் என்ன? இப்படி தாயையும் தந்தையும் தலையில தூக்கி வச்சு தாங்குற ஒரு பிள்ளை தாங்குதுன்னா, இன்னைக்கு இப்படி தாங்குற பிள்ளைகளை பார்க்க முடியுதா? சமூகத்தில் இருக்கிறார்கள், அரிதிலும் அரிதாக இருக்கிறார்கள். இப்ப நம்ம சமூகத்தில் உள்ள பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? இவ்வளவு தாங்க தேவையில்லை, வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாட்டியே பிள்ளை நல்பெயர் பெற்றவனை போல பார்க்கப்படுகிறான். ஆனால் அப்படி இருந்தால் அப்படி உருவாக்க வேண்டிய வாய்ப்பு நம்ம கையில் இருக்கு. 5 வயசுல 6 வயசுல 7 வயசுல 8 வயசுல 10 வயசுல 12 வயசுல என்ன விதைக்கிறீங்களோ அதைத்தான் உங்களுடைய 60 வயசுல 65 வயசுல 70 வயசுல 75 வயசுல நீங்க அறுவடை பண்ண போறீங்க. விதைக்கிற காலத்திலே கோட்டை விட்டு விட்டால் பிறகு அறுவடை காலத்திலே ஒன்றும் மிஞ்சாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற பொழுது அதை இந்த விளைச்சலோடு தான், அல்லாஹ் வேளாண்மையோடு தான் ஒப்பிடுகிறான். விளைச்சல் நீ என்ன விளைக்கு இருக்கு, என்ன விதைக்கியோ அதுதான் உனக்கு கிடைக்கும். இப்படியே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் ஃபௌது ஹர்ஸக்கும் அன்னா ஷிஅதும்.
கணவன் மனைவி இல்லற வாழ்வியை அடியெடுத்து வைக்கிற அந்த உறவுகளை பற்றி அல்லாஹ் பேசுகிற பொழுது, உங்கள் மனைவியர் உங்களின் விளைநிலங்கள், உங்கள் விளைநிலங்களில் நீங்கள் விரும்பியவாறு பயிர் செய்யுங்கள். அது வெறுமனே இல்லறத்தை மட்டும் குறிப்பதல்ல, இல்லறத்துக்கு பிறகான வாழ்க்கையும் சேர்த்து பயிர் செய்யறது என்ன, வேளாண்மை பண்றதுனா என்ன, வெறுமனே பூமியை தோண்டி நெல்ல போட்டுட்டு வந்துடுறதா? அதை பாதுகாக்க வேண்டாம், அதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம், அதுக்கு உரம் போட வேண்டாம், அதை ஆடு மாடு எதுவும் கடிச்சிடாம அதுக்கு வேலி அமைக்க வேண்டாம், சரியான பருவத்தில் அதை விதைக்க வேண்டாம், சரியான பருவத்தில் அதை அறுவடை பண்ண வேண்டாம். எவ்வளவு வேலை இருக்குது. நீங்கள் விதைச்ச விதை உங்களுக்கு பயன் தரணும்னு சொன்னா நீங்க எப்படி விதைச்சீங்க, எப்படி பாதுகாத்தீங்க, எப்படி அறுவடை பண்றீங்க, எப்படி தண்ணி ஊத்துறீங்க, எப்படி உரம் போடுறீங்க, அல்லது ஒண்ணுமே இல்லாம கட்டாந்தரையில எல்லாத்தையும் வீசி எறிஞ்சிட்டு வர்றீங்களா? வீசி எறிந்தாலும் அதன் பலன் உங்களுக்கு தான், பாதுகாத்து வளர்த்தாலும் அதன் பலன் உங்களுக்கு தான். அல்லாஹ் சொல்வதை போல, فمن يعمل مثقال ذرة خيرا يرى ومن يعمل مثقال ذرة شرا يرى. யார் அணு அளவு நன்மை செய்கிறாரோ அவரும் அதை காண்பார், யார் அணு அளவு தீமை செய்கிறாரோ அவரும் அதை காண்பார். ரொம்ப அருமையான வாய்ப்பு நம்ம கையில் இருக்குது, எப்படி வேணாலும் உருவாக்க முடியும். பிள்ளைங்களாம் எங்க பேச்ச எங்கெங்க கேட்குது, நாங்களும் சொல்லத்தான் செய்தோம். இந்த புலம்பல் இல்லாத வீடுகளை தெருக்களை பார்க்கவே முடியாது. எந்த அத்தாமாட்ட போய் உட்கார்ந்தாலும் சொல்றான், எங்க பேச்ச கேட்குதுவா, இப்ப உள்ள பிள்ளைகள் தலையெடுத்துல நிக்குதுவா, அத்தா மாமல மரியாதை இருக்கா, சொல்ற பேச்சுக்கு கட்டுப்படுதா? உண்மையிலே பெரியவர்களை சொல்லி கட்டுப்படுத்துவதை விட குழந்தைகளையும் சிறியவர்களையும் சொல்லி கட்டுப்படுத்துவது ஆக எளிதான காரியம். ஆனால் இந்த ஆக எளிதான காரியத்தை ஆக சிரமமான காரியமாக நீங்கள் தான் மாற்றி வைத்திருக்கிறீர்கள். சிரமம் மாத்துறது நீங்க. கேட்க மாட்டேங்க, எப்படி கேட்பான்? அவன் நல்லதுக்கு தான் சொல்றான். எப்படி? நடு வீட்டுல பெரிய டிவி 46 இன்ச்சில் 7 மணி ஆனவுன்னு நாடகம், புள்ள 10th கிளாஸ் போய் படித்தா கேட்கானா? இங்க நடு வீட்டுல டிவி, நாடகம், சினிமா, யூடியூப், சமையல், என்னத்தையும் பாருங்க. ஆனா இங்க நீங்கள் இப்படி பார்த்து கொண்டு அதே அதற்கு இணையான அதே தருணத்தில் பக்கத்து அறையிலே போய் அமர்ந்து உங்களுடைய பிள்ளைகள் அவருடைய பாடத்தை கவனமாக படிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் இது என்ன நியாயம்னு கேட்கிறேன். அவன் மனசு அலைவாயாதா? இங்க என்ன ஓடுது, கவனம் திரும்பாதா? நாம் ஒன்றை சொல்லுகிறோம் என்றால் அந்த சொல்லுக்கு உண்மையாளர்களாக நாம இல்லாம நாம சொல்லுகிற சொற்கள் நம்முடைய பிள்ளைங்களுடைய உள்ளத்தில் எப்படி போய் பதியும்? நானே இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவேன், ஆனா நான் செய்யும் போது வேற மாதிரி செஞ்சுக்குவேன். நிறைய வீடுகளை பார்க்கலாம். பேரண்ட்ஸுடைய பாக்கெட்ல இருந்து ஏதாவது தேவைக்கு திடீர்னு கையை வச்சிருவான். என்ன ஒரு 5 ரூபா 10 ரூபா, சரியான ஹாட்டா இருக்குது, வெயில் சம்மர் தாங்க முடியல, ஒரு அருண் ஐஸ்கிரீம் 10 ரூபாய்க்கு வாங்கி திங்கலாமேன்னு ஆசை. மதியானம் சட்டையை கழட்டி போட்டு அத்தா வீட்டில் தூங்கிட்டு இருக்காரு பாவா, மெதுவா போவான், 10 ரூபாய ஆட்டையை போட்டு வெளியே போய் அருண் ஐஸ்கிரீம் வாங்கி தின்னுட்டு வந்தாச்சு. ஏதோ ஒன்று தின்னுட்டு தேவைப்படுறது முடிச்சுட்டு வந்துட்டான். 10 ரூபாயோ 20 ரூபாயோ 50 ரூபாயோ. சாயங்காலம் எந்திரிச்சவரு நேராக கடைக்கு போனார். கடையில் பாக்கெட்டில் பைசா வச்சிருக்குன்னு நினைச்சிக்கிட்டு கடையில் சாமான் வாங்கிட்டு பாக்கெட்டில் கை விடுறாரு. பாக்கெட்டில் பணம் இல்லை, எங்கே போச்சு? வீட்டில் தானே சட்டையை கழட்டி மாட்டியிருந்தேன், மாட்டும் போது என் சட்டையில் பணம் இருந்துச்சு, பிறகு எப்படி போயிருக்கும்? வீட்டில் வந்து மனைவிட்டு கேட்கிறாரு, மனைவி எடுக்கல, வேற யார் இருந்தா? பையன் மட்டும் தான் இருந்தான், அவனை தவிர வேற யாரும் கை வச்சிருக்க முடியாது. எங்க வா, எடுத்தியா? இல்லத்தா. உண்மையை சொல்லு. பொய் சொன்ன பிடிக்காது. இந்த அத்தாமாருக்கு மட்டும் பொய் சொன்னா பிடிக்கவே பார்த்துருக்கீங்களா? ஏன்னா உத்தமர்கள் இல்ல அத்தாமாரு. பொய் சொன்ன இல்லத்தா, எடுக்கலதா. அவனும் ட்ரை பண்ணி பார்ப்பான், 4 தடவை 5 தடவை. அதுக்கப்புறம் பெல்ட்டை உருவி விளாசு 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 எடுத்துருவாரு. எடுத்ததும் இல்லாம எடுக்கல வேற, ஏன்ட்டே திமுறா, பொய் வேற. திருடுவ இனிமே திருடுவ இனிமே திருடுவ, அப்படியே சாட்டையா முதுகுல அடி. மறுநாள் காலையில 8 மணி
அத்தா வீட்டுக்குள்ள உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு, செல்போன் நோண்டிட்டு இருக்காரு. வெளியில இருந்து ஒருத்தர் வர்றாரு, சம்சுமா இருக்காரா? குரலை கேட்ட உடனே அத்தாவுக்கு பகீர்னு ஆகுது. பையன் அத்தா இல்லைன்னு சொல்லிரு, அத்தா இல்லைன்னு சொல்லிரு, அத்தா வெளியே போயிருக்கான்னு சொல்லிரு. பிள்ளைக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுத்துரும். எப்படி? உனக்கு ஒரு தேவைன்னா அடுத்தவனுக்கு ஒண்ணுனா போய் பேசுவியா, போய் பேசுவியா, போய் பேசுவியா. நமக்கு ஒரு தேவை வந்தா பொய்யாவது உண்மையாவது பார்த்துக்கலாம். அத்தா இல்லைன்னு சொல்லி இந்த ரெண்டுல எது பிள்ளையுடைய உள்ளத்தை தைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நிஜமா சொல்லுங்க. பொய் பேசுறதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு உங்க பிள்ளைய நீங்க ரொம்ப கண்ட்ரோலா வளர்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அல்லது உங்க பிள்ளைய பொய்யெல்லாம் வளர்த்துட்டீங்களா? நிஜமா உங்க கல்பை தொட்டு சொல்லுங்க. சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டான். எப்படி கேட்பாங்க? நீங்க ஒரு வழியை காட்டினா பரவாயில்ல, குழப்பமான வழியில காட்டுறிய. அவனுக்கு தேவைன்னா ஒண்ணு, அவருக்கு தேவைன்னா வேற ஒண்ணு, நமக்கு தேவைன்னா ஒண்ணு, அவனுக்கு தேவைன்னா வேற ஒண்ணு. இது என்ன வழி? நம்முடைய சொற்களை விட நம்முடைய செயல்கள் தான் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். நம்முடைய சொற்கள் மட்டுமல்ல, உலகத்தில் எந்த மனுஷனுடைய சொல்ல விட எந்த மனுஷனுடைய செயலும் தான் உள்ளத்தில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். நான் சொல்றதை கேட்டு நீங்க பின்பற்றுவதை விட நான் வாழ்வதை பார்த்து பின்பற்றுகிறது ரொம்ப எளிது, ரொம்ப ஈஸி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தானே உலகத்து மக்களுடைய உள்ளங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க. தர்மம் செய்யுங்க, தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது சஹாபாக்கள் தங்க வீட்டில் இருக்கிறதெல்லாம் கொண்டு கொட்டுனாங்க. பெண்கள் தங்களுடைய காதுகள்ல கழுத்துகள்ல கிடந்த அணிகலன்களை எல்லாம் எடுத்து கொட்டுனாங்க. சொல்லும் போது இன்னைக்கு சிரிப்புக்காக சொல்லிக்குவோம். நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணும் பொழுது ரசூலுக்காக வாழேந்தி வர்றாங்க. ரசூலா காலத்துல கழுத்துல காது கிடந்ததெல்லாம் அள்ளி போட்டாங்களாம். தாய்மார்கள் அள்ளி போடுங்கம்மா. ரசூலுல்லா போடுங்கன்னு தான் சொன்னாங்க. காதுல உள்ளதை போடுங்க, கழுத்துல உள்ளதை போடுங்கன்னு சொல்லல. ஆனா போடுங்க, தர்மம் செய்யுங்க, நாளை மறுமையில் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக்குங்க சொன்னாங்க. தர்மம் செய்யுங்கன்னு சொன்ன உடனே காதுல கழுத்துல கிடக்கிறதெல்லாம் அள்ளி தர்மம் பண்ணாங்க. எப்படி? இன்னைக்கு நாம கதறுதமே. பிள்ளைங்களை படிக்க வைக்க அவ்வளவு செலவாகிறது. கரண்ட் பில்லு ரொம்ப எகிரி போயிடுச்சு. தண்ணீர் வசதி செய்து கொடுப்பதற்கு, ஆசிரியர் ஊதியத்திற்கு, கட்டிட வாடகைக்கு, அதற்கு இதற்கு, உட்கார்ந்துருக்க சேருக்கு, லைட்டுக்கு, மைக்குக்கு வசூல் அப்படித்தானே கேட்கிறோம். பேசுகிறவர்களுக்கு எல்லாம் எந்த காசும் கொடுக்கலாமா? நீங்க உட்கார்ந்துருக்கிற சேருக்கு, இடத்துக்கு, அதுக்கு இந்த கதறி எத்தனை கம்மல் விழுது, எத்தனை செயின் விழுது, எத்தனை நெக்லஸ் விழுது உலகானும்ல. ரசூலுல்லாஹ் எந்த கதரும் கதறல. இங்க குடும்பமா மக்கள்லாம் சிரமத்தில் இருக்காங்க, பார்த்துக்குங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. யா மாஷர நிசா தஸத்தக்ன, பெண்களே தர்மம் செய்யுங்க. இன்னி உரித்துக்குன்ன அக்ஸர அஹ்லின்னார், உங்களை அதிகமாக நான் நரகத்திலே கண்டேன், பெண்களே தர்மம் செய்யுங்க. அவ்வளவுதான். இந்த சொல்லுக்கு தான் கழுத்துல காதல் இருந்ததுதான் வந்து விழுந்துச்சு. உண்மையில இந்த சொல்லுக்கு வந்ததுன்னு நினைக்கிறீர்களா? இல்லை இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வுக்கு வந்து விழுந்தது அது. தர்மம் செய்யுங்கன்னு சொன்ன ரசூலுல்லாஹ் தான் வீட்டுல இருக்கவே எல்லாம் தர்மம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கல்ல. காலம் முழுக்க தனக்கு வந்து வருமானத்தை எல்லாம் தர்மம் பண்ணாங்கல்ல. தனக்கு வந்ததையெல்லாம் ஊருக்கு கொடுத்துட்டு தான் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டாங்கல்ல. வாழ்ந்திருந்தால் நபிகளாரை போல ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் வாழ முடியாது என்று சொல்லுகிறாருக்கு பெரும் செல்வந்தராக வாழ்ந்திருக்க வேண்டிய வாய்ப்புள்ள நபிகள் நாயகம் கடைசி வரை வாழ்வின் கடைசியிலே விளிம்பிலே தானே வாழ்ந்தார்கள். ஏழ்மையின் விளிம்பிலே தானே வாழ்ந்தார்கள். என்ன காரணம்? சம்பாதிச்சதையெல்லாம் ஊருக்கு கொடுத்தாங்க, உலகத்துக்கு கொடுத்தாங்க, ஏழைகளுக்கு கொடுத்தாங்க, வாரி வாரி கொடுத்தாங்க. அவங்க சொன்னதை விட அவங்களுடைய செயல் வழியாக மக்கள் பார்த்தாங்க. இதுதான் தேவை நமக்கு, இதுதான் அவசியம். இவருடைய நடவடிக்கைக்கும் சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லை, வேறுபாடு இல்லை, அள்ளி கொடுத்தாங்க. இன்னைக்கு நாம நம்முடைய சொல் மக்களுடைய உள்ளங்களில் பதிய மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, நம்முடைய சொல்லுக்கும் செயலுக்கும் இடையில இருக்கிற இடைவெளி காரணம். நல்லா கவனிச்சு பாருங்க. அல்லாஹ் உலகத்துல தூதர்களை அனுப்பும் பொழுது ஒவ்வொரு காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த தூதர் நாங்க எப்படிப்பா மனித தூதரை ஏத்துக்கிறது, ஒரு வானவர் தூதரை அனுப்பக்கூடாதா? மாலிஹாதர் ரசூல் யகுலு தஆம் வ யம்ஷி ஃபில் அஸ்வாக் லவ்லா உன்ஸில இலைஹி மலக்குன் ஃபயகூன மஅஹு நதீரா. இவர் என்ன தூதருங்கிறார்? நம்மள மாதிரியே சாப்பிடுறாரு, குடிக்கிறாரு, கடை வீதிகளில் நடமாடுறாரு. நம்முடைய பலகீனம் எல்லாம் அவருக்கும் இருக்கிறது.
இவர் என்ன கடவுளின் தூதர் என்று சொல்கிறார், எப்படி நம்புவது? லவ்லா உன்சில இலைஹி மலக், இவரோடு ஒரு வானவர் வரக்கூடாதா? ஃபயகூனமஹு நதீரா, அவர் வந்து இவரோடு எச்சரிக்கை செய்யக்கூடாதா என்று ஒவ்வொரு காலத்திலே வாழ்ந்தவர்களும் தூதர்களை மறுப்பதற்கு மனித தூதர் வேண்டாம், வானவர் தூதராக வந்தால் ஏற்றுக்கொள்வோம் என்று எல்லோரும் சொன்னார்கள். நல்ல கவனிங்க, அல்லாஹ் மக்கள் கேட்கிறாங்கன்னு வானத்திலிருந்து தூதர் அனுப்பினானா? ஆக்சுவலி வானத்திலிருந்து தான் தூதர் வர்றாரு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. எப்படி வர்றாங்க? வானத்திலிருந்து கிளம்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட செய்தியை சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்கிருந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டார். மக்கள் வேற வானவர் தான் கேட்கிறாங்க. பேசாம ஜிப்ரீல் நீங்களே சொல்லிருங்களே அப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்கலாம் தானே. அதை ஒரு ஆள்கிட்ட சொல்லி அவரும் கூப்பிட்டு மக்கள் அதை விட ரொம்ப ஈஸியா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் டைரக்டா இறங்கி எப்ப மதீனாவாசியில எல்லாரும் இருக்குமா, மக்காவாசியில எல்லாரும் இருக்குமா, நான் வானத்திலிருந்து வானம் வந்திருக்கேன் பாத்துக்க, அல்ல இப்படி இப்படி சொல்லி அனுப்பியிருக்கான், படிச்சுக்க, ஒழுங்கா நடந்துக்க, தொழுதுக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அவனும் அதுதான் கேட்டான். அப்படி அனுப்புனா நான் நம்புறேன்னு சொன்னான். மனுஷனா இருக்கனால எனக்கு நம்ப முடியல, அல்லாஹ்வுக்கு எப்படி இவர் வந்து தூதரா இருக்க முடியும்னு டவுட்னா, இப்ப அல்லாஹ் அந்த வேலையை செஞ்சு கொடுத்து நம்புன்னு சொல்லி இருக்கலாம்ல. ஆனா அல்லாஹ் வானவர்களை யாரையாவது மனிதர்களுக்கு தூதரா அனுப்பினானா? ஜிப்ரீல் தூதர், மீகாயில் தூதர், இஸ்ராபீல் தூதர், மாலிக் தூதர் அப்படின்னு வானவர்கள் இருந்து யாராவது தூதர்கள் வந்தாங்களா? மனிதர்களுக்கு உலகத்துக்கு எந்த வானவ தூதரும் வரல. ஏன் வரல? ஏன் வரலங்கிற காரணத்தை அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறான். இந்த பூமியில லவ்கான ஃபில் அர்லி மலாயிகத்துன் யம்ஷூன முத்மையின்னீன லனஸல்னா அலைஹிம் மினஸ் ஸமாஇ மலக்கர் ரசூலா. நான் வானவர் தூதர் அனுப்புறது ஒன்றும் சிரமம் கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்லை. மனித தூதரை தான் அனுப்புவேன். ஏன் தெரியுமா? உலகத்தை வாழ்றதெல்லாம் மனுஷன். மனுஷனுக்கு வானவர தூதர் அனுப்பி விட்டா செட் ஆகாதுப்பா. ஏன் தெரியுமா? வானவர் சொல்லுவாரே தவிர அவரால் வாழ்ந்து காட்ட முடியாது. வானவர் சொல்ல முடியும், சொல்லுவார். எப்படி சொல்லுவாரு? தொழுவுங்கன்னு சொல்லுவார், நோன்பு வைங்கன்னு சொல்லுவார், உண்மை பேசுங்கன்னு சொல்லுவார், வியாபாரம் பண்ணுங்கன்னு சொல்லுவார், குடும்பம் நடத்துங்கன்னு சொல்லுவார், நேர்மையா நடங்கம்பாரு, எல்லாத்தையும் சொல்லுவார். ஆனா அதுபடி அவருக்கு செயல்பட முடியுமா? இப்படித்தான் சாப்பிடணும், சாப்பிட்டு காட்ட மாட்டார். இப்படித்தான் மனஜலத்தை சுத்தப்படுத்தணும், சுத்தப்படுத்தி காட்ட மாட்டார். வாழ்க்கையில எதையுமே செஞ்சு காட்ட முடியாது. வெறுமனே சொல்ல மட்டும்தான் முடியும். செயலில்லாத சொற்களால் மனித உள்ளங்களில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. மனித தூதர்களாக இருந்தால் அவர்கள் சொல்லவும் செய்வார்கள், சொன்னபடி செய்தும் காட்டுவார்கள். செயலோடு கூடிய சொல்லுக்குத்தான் மதிப்பு இருக்கிறதே தவிர செயலற்ற வெறும் சொல்லுக்கு எந்த மதிப்பும் இல்லை என்கிற காரணத்தினால் வானவர்களை தூதராக அனுப்பாமல் மனிதர்களையே அல்லாஹ் தூதராக அனுப்பியதாக திருக்குர்ஆன் சொல்கிறது. ஏன்னா வானவர் வந்துட்டு போன பிறகு சொல்லிட்டு போயிருவாரா? அப்ப இவன் சொல்லுவான் பாருங்க, அவருக்கு என்னப்பா மலக்கு சொல்லிட்டு போயிருவாரு, மனுஷன் நமக்குள்ள தெரியும் வேதனையும் வலியுமா. அது வரைக்கும் வானவருமா. வானவர் வந்து சொன்னோன்னே அவரு குடும்பம் நடத்தி பார்க்கட்டும், வரவு செலவுகளுக்கு பார்க்கட்டும், பஞ்சாயத்து பிள்ளை வச்சு மெயின்டைன் அப்பன் தெரியும்பா, அப்பன் சொல்லிட்டு போயிருவார், பெண்களை திட்டாதீர்கள் அப்படின்பாரு. கடைசியில இவ்வளவு படுத்துற பாடு நமக்குள்ள தெரியும் அப்படின்னு அப்பன் பேசுவான். ஆனா இப்ப பேச முடியுமா? நபிகள் நாயகத்தை தூதர் அனுப்ப முடியுமா? நபிகள் நாயகத்தினுடைய மனைவிமார் நபிகளாருக்கு அவர்களோடு நடந்து கொண்டதை விடவா இன்றைய பெண்கள் தம்முடைய கணவன்மாரிடத்தில் நடந்து கொள்கிறான் நினைக்கிறீர்கள்? குர்ஆன்ல அல்லாஹ்வே நபிகள் நாயகத்தினுடைய மனைவியரை, நம்முடைய தாய்மார்களை அல்லாஹ்வே கண்டிக்கிறான். இந்த தூபா இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நீங்க தௌபா செஞ்சுக்கங்க, ஃபகத் சகத் குலூபுக்குமா. யாரை பார்த்து? நபிகள் நாயகத்தினுடைய மனைவியரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். உங்கள் ரெண்டு பேருடைய கல்பு ரொம்ப சிறுமையடைந்து விட்டது. நீங்க ஒழுங்கா நடந்துக்கல, இந்த முஹம்மதுக்கு அல்லாஹ் எஜமானராக இருக்கிறான், அவன் உதவி செய்வான், ஜிப்ரீல் உதவி செய்வான், ஏனைய மூமின்கள் உதவி செய்வார்கள். நபியின் மனைவியரே ஜாக்கிரதை, எச்சரிக்கை. அஸா ரப்புஹு இன் தல்லககுன்ன அன் யுப்திலஹு அஸ்வாஜன் கைரம் மின்குன்ன முஸ்லிமாத்தின் மூமினாத்தின் கானிதாத்தின் தாயிபாத்தின் ஆபிதாத்தின் சாயிஹாத்தின் ஸய்யிபாத்தின் பாபுகாரா. ஒழுங்கா நடந்துக்கல உங்களை தலாக் விட சொல்லிடுவேன். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் ரசூலுல்லாஹ்வுக்கு, மனைவிமாரை பார்த்து சொல்லுங்க தலாக் விட சொல்லிடுவேன். சொல்லிட்டு அஸ்வாஜன் கைரம் மின்குன்ன முஸ்லிமாத், உங்களை விட சிறந்த முஸ்லிம்களை,
மூமினாத் உங்களை விட சிறந்த மூமின்களை, கானிதாத் உங்களை விட சிறந்த பணிவுடையவர்களை, ஆபிதாத் உங்களை விட சிறந்த வணக்கசாலிகளை, உங்களை விட சிறந்த கன்னியர்களை அல்லாஹ் அவருக்கு மனம் முடிச்சு கொடுத்துருவான். கேர்ஃபுல், எச்சரிக்கை. இந்த அளவுக்கு அல்லாவே குர்ஆன்ல வசனம் இறக்கி கண்டிக்கிற அளவுக்கா இன்றைய பெண்கள் நடந்து கொள்கிறார்கள் என்று நினைக்கிறீர்கள்? பெண்கள் என்றால் பெண்களுக்கான இயல்பு இருக்கும். ஆனா அவங்க இடத்துல எப்படி வாழணுங்கிறத செய்து காட்டக்கூடிய வாய்ப்பு, ஆற்றலும் சூழலும் மனிதர்களுக்குத்தான் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மானவ தூதரை நிராகரித்ததற்கான காரணத்தை சொல்லுகிறான். இதுவெல்லாம் நமக்கு சொல்லுகிற பாடம் ஒன்றே ஒன்றுதான். வெறும் சொற்களை விட செயலோடு கூடிய சொற்களுக்குத்தான் மதிப்பு அதிகம். மேடையில் பேசுகிறவர்கள் பெரும்பாலும் உங்களோடு கலந்து வாழ்வதற்கான வாய்ப்பு எங்கேயோ ஒரு ஊர்ல, ஒரு தெருவுல, ஒரு வீட்டுல பக்கத்துல உள்ள அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மேடை பேச்சாளர்களை பற்றி. ஆனால் பெற்றோரை பற்றி, தாய் தந்தையரை பற்றி, அண்ணன் தம்பியை பற்றி, மாமன் மச்சானை பற்றி, மேல் வீட்டான் கீழ் வீட்டானை பற்றி எல்லோருக்கும் தெரியும். உங்களுடைய சொல்லும் செயலும் இணைந்திராவிட்டால் ஒரு மேடை பேச்சாளருடைய வாழ்க்கையில் இப்படி இணையலாட்டி அது பெருசா பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆனா அது அவருக்கு தனி கேள்வி இருக்குது. ஏன்னா நீ சொல்றதை நீ செய்யல, அல்லாஹ் தனியா கேட்பான். ஆனா நம்முடைய பிள்ளைகளின் உள்ளத்துல அது பெருசா சிக்கலை உண்டாக்காது. ஏன்? அவர் எப்படி வாழ்றாருன்னு தனிப்பட்ட வாழ்க்கை தெரியாது. ஆனா நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள், நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள், நீங்கள் எப்படி செய்கிறீர்கள், நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள், உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் உண்டான இடைவெளியை உங்கள் பிள்ளைகள் பார்த்து கொண்டே இருப்பார்கள். இது பிள்ளைகளுக்காக நடத்தப்படுகிற நிகழ்ச்சி. பிள்ளைகள் 10 நாள் படித்து விட்டார்கள் என்பதை கொண்டாடுவதற்காக நடத்தப்பட்ட நிகழ்ச்சி. இந்த கொண்டாட்டம் வருடத்திலே ஒரு நாளுக்கான கொண்டாட்டம் அல்ல, வருடம் முழுவதும் என் பிள்ளைகளை தயாரிப்பதற்கான கொண்டாட்டமாக மாற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு வீடுகளும் அறிவு சார்ந்த இல்லங்களாக, மார்க்கம் சார்ந்த இல்லங்களாக, அல்லாஹ் ரசூலை நினைவுபடுத்துகிற இல்லங்களாக மாறணும். வெறுமனே பேச்சை கேட்டவுடனே மாறாது. நீங்க உட்கார்ந்து முடிவெடுக்கணும். கொஞ்ச நேரம் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுவோம், ஒரு கலந்துரையாடல் செய்வோம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் தினசரி இடைவெளி இல்லாமல் வாரத்தின் 7 நாட்களும் மாதத்தின் 30 நாட்களும் தொடர்ந்து ஆண்டு முழுவதும் என்னுடைய வீட்டிலே மார்க்கம் குறித்த, அறிவுரைகள் குறித்த, நபிகளார் குறித்த, குர்ஆன் குறித்த செய்திகளை தொடர்ந்து பேசி 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 எங்களை நாங்களே பக்குவப்படுத்திக் கொள்வோம் என்று ஒவ்வொரு குடும்பமும் கணவன் மனைவி பிள்ளைகள் அமர்ந்து பேசி உங்களுக்கான ஒரு டயத்தை வீட்டில் பிக்ஸ் பண்ணுங்க. இது மாதிரி நீங்க 1000 கூட்டம் கேட்க வேண்டிய தேவையே இல்லை. சகோதரி அருமையாக சொன்னதை போல அல்லாஹ் நடத்துகிற பாடம் உங்கள் கரங்களில் இருக்கிறது. டெய்லி ஒரு 10 நிமிஷம் திருக்குர்ஆனை படிக்கிறது முடிவிடுங்க. உங்க வாழ்க்கை தலைகீழா மாறும். மறுமையை பத்தி அதுல நல்லா சொல்லுவான், பாடம் நடத்துவான். உங்களுடைய உள்ளத்துல அது அச்சத்தை தரும். உங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றும். பெற்றவங்கள்ட்ட எப்படி நடக்கணும், பிள்ளைங்கள்ட்ட எப்படி, எல்லாம் அல்லாஹ் சொல்லுவான். எந்த அஜர்த்தும் சொல்ல வேண்டியதில்லை, எந்த பேச்சாளரும் சொல்ல வேண்டியதில்லை, எந்த இயக்கமும் சொல்ல வேண்டியதில்லை, எந்த முத்தவழியும் சொல்ல தேவையில்லை, எந்த ஜமாத்தும் சொல்ல தேவையில்லை. அல்லாஹ் சொல்லுவான். 100க்கு 100% சரியாக உண்மையை மட்டுமே பேசுகிற ரப்புல் ஆலமீனோடு அமர்ந்து பேசுங்கள். டெய்லி ஒரு 10 நிமிஷம், ரொம்ப நேரம் வேண்டாம். வீட்டில் எல்லாரும் எந்த நேரத்தில் உட்காருவோம், ஒரு டயத்தை பிக்ஸ் பண்ணுங்க. இரவு 9:30 மணி வேலையை முடிச்சுட்டு தகப்பனாரு, வீட்டின் தலைவர், குடும்ப தலைவர் வந்துருவாரு. அம்மா இருப்பாங்க, பிள்ளைய டியூஷன் போக்குவரத்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு விட்டு போட்டு உட்கார்ந்துருப்பான். 9:30 மணி, 9:30 இருந்து 9:45 அல்லது 8:45 இருந்து 9 மணி, 1/4 மணி நேரம் டெய்லி இருக்கணும். வருஷத்துல ஒரு இருக்கக்கூடாது, மாசத்துக்கு ஒரு இருக்கக்கூடாது, தினசரி உங்கள் பிள்ளைகளோடு அப்படிப்பட்ட ஒரு உரையாடலை தொடங்குங்கள். இன்றைய நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற மிகப்பெரிய தோல்விக்கான காரணம் என்னன்னு பார்த்தா, குழந்தைகள் குடும்பத்திலே உரையாடல் குறைந்து விட்டது. உரையாடல் இல்லாமல் உறவாடலே இல்லை. உரையாடல் வழியாகத்தான் பாச பிணைப்புகள், நெருக்கம், அன்பு, நட்பு எல்லாம் உரையாடல் தான். நம்ம எல்லாரும் ஒரே வீட்டில் ஒன்னா சேர்ந்து இருக்கிறோம், ஆனா வாழ்றமான இல்ல. ஒட்டு மொத்தமா ஒரு நாளைக்கு நம்ம வீட்டில் எவ்வளவு பேசுறோம்னு ஒரு A4 ஷீட்ல எழுதி முடிச்சிடலாம். எந்திரிச்சு நைட்டு தூங்குறதுக்குள்ள ஒரு நாளைக்கு நம்ம பேசுற பேச்சு எத்தனை? ஊராண்ட பேசுவோம், தெருக்காரண்ட பேசுவோம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவோம், பக்கத்து வீட்டுக்காரங்க உட்காந்து புரணி பேசுவோம். அதுவெல்லாம் லட்சக்கணக்கில் இருக்கும். அதெல்லாம் ஒரு புக்கு போட்டலாம். ஒரு நாளைக்கு டெய்லி பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சா ஒரு 500 பக்கத்துல ஒரு புக்கு அடிச்சிடலாம் ஊர் புரணி பேசுறது. ஆனா குடும்பத்துல மனைவியோடு, தந்தையோடு, பிள்ளையோடு, மகனோடு, சகோதரனோடு நம்ம 4 பேர் 5 பேர் சேர்ந்து பேசுற பேச்ச ஒரு A4 ஷீட் தான்.
காலையில எழுந்தோட எவ்வளவு நேரமா எழுப்பிக்கிட்டு இருக்கேன், எந்தி மணி 7 ஆயிடுச்சு, வேணும் வந்துருச்சு பார், எழுதிட வேண்டியதான். தலைக்கு என்ன தேய்னு சொல்றேன் கேட்கிறியா, எழுதிக்குங்க. நைட்டு வரும்போது ஷூ அங்க தூக்கி போடு, கையை இங்க தூக்கி போடு, காலையில என் உயிரை வாங்கு, எழுதிக்குங்க. சாப்பிட்டியா, எழுதிக்குங்க. டியூஷன் போனியா, எழுதிக்குங்க. ஒரு 25 வார்த்தை, அவ்வளவுதான் முடிஞ்சு. அவர் வீட்டுக்காரரு, அவருக்கு ஒரு 15 வார்த்தை. என் செல்போன் எங்க வச்ச பாத்தியா, இதே பொழப்பு இந்த மனுஷனுக்கு. எங்கேயாவது கொண்டு வைக்க வேண்டியது, தூங்கும்போது பெட்டி கீழே சொல்லி வச்சுட்டு கடைசியில் ஊரெல்லாம் தேடி நம்ம உசுர வாங்க வேண்டியது. நீங்க அவர்கிட்ட பேசுறது, அவங்க உங்கள்ட்ட பேசுறது, பிள்ளைங்கள்ட்ட நீங்க பேசுறது, பிள்ளைங்க உங்கள்ட்ட பேசுறது. அதுல வேற இப்ப நம்ம பிள்ளைங்களோட ஆத்திர அவசரத்துக்கு தொடர்பு கொள்வதற்காக வேண்டி கம்யூனிகேஷன் ஸ்கில் பிள்ளைங்களை டெவலப் பண்றதுக்காண்டி எல்லாருக்கும் செல்போன் வேற. திடீர்னு தேவைப்படும், அவசரத்துக்கு பிள்ளைங்களை தொடர்பு கொள்ளணும். இப்படி எல்லாம் வாங்கி கொடுத்த பேரண்ட்ஸ் எத்தனை பிள்ளை எப்ப பார்த்தாலும் பேசுதுங்க. ஆனா பேரண்ட்ஸ் ஒரு நாள் கூட பேசலங்க. எப்ப பார்த்தாலும் பிள்ளை போன்ல இருக்கு. வீட்டுக்கு வந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எப்ப பார்த்தாலும் யாரோடையாவது சேட்டிங், யாரோடையாவது உரையாடல், யாரோடையாவது ஏதாவது பேச்சு. ஆனா ஆத்திர அவசரத்துக்கு தொடர்பு கொள்வதற்கு வாங்கி கொடுத்த அப்பனா ஆத்தாலும் 4 மாசம் இடைவெளி எத்தனை பேரும் பிள்ளையோட போன்ல பேசிருப்போம் அவசரத்துக்கு. ஒண்ணும் கிடையாது. நம்ம 2 பேருக்கும் இடையிலான பொதுவான சப்ஜெக்டே இல்லைங்க. சாப்பாடு, தூங்குறது, துணி, குடும்பம், அழுக்கு, வீட்டை பெயிண்ட் அடிக்கிறது, கரண்ட் பில்லு கட்டுறது, வீட்டு பராமரிப்பு, இது மட்டும்தான் குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகளுக்கான பொதுவான சப்ஜெக்ட். ஆனா இந்த சப்ஜெக்டை எவ்வளவு நேரம் ஓட்ட முடியும்? ஒரு நாளைக்கு 10 நிமிஷத்துக்கு மேல ஓட்ட முடியாது. 2 பேரும் பேசுவதற்கான பொது சப்ஜெக்ட் அல்லாஹ்வுடைய வேதம் இருக்கிறது, தூதருடைய போதனை இருக்குது, பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்கிறது, உங்களுடைய கடந்த காலம் இருக்கிறது, பேசுவதற்கு விவாதிப்பதற்கு 1000 செய்திகள் இருக்கிறது. அந்த சப்ஜெக்டை நம்ம பேசி பழக்கப்படவே இல்லை. அப்படியே பேசினாலும் வீட்டுல 2 பெருசுகள் உட்கார்ந்து தனியா பேசிக்குவோம், சின்ன பிள்ளை உட்கார்ந்து வாய் பார்க்க வேணா செய்யும். அதனால அவ்வளவுதான் அவங்களுடைய ரோல். அதுலயும் சில மேட்டர் இருந்தா எஞ்சு பிள்ளைக்கு தீங்க கேட்டக்கூடாது, தெரிஞ்சிடக்கூடாது. எப்ப ரகசியம் இந்த இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற உலகத்துல இதெல்லாம் ரகசியம். எனவே இந்த நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு வேறாக இருக்கிறது. ஆனாலும் நிகழ்ச்சியை மையப்படுத்திய செய்தியை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற நமக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்டிருக்கிற அருள் கிருபைகள் என்பது ஏராளம், கணக்கில் அடங்காதவை, வார்த்தைகளில் எழுதி முடித்து விட முடியாது. திருமறை குர்ஆனே அதை சொல்லுகிறது. வயின் தஹுது நிஅமத்தல்லாஹி லா துஹஸூஹா. அல்லாஹ்வின் அருளை நீங்கள் கணக்கிட நினைத்தால் கணக்கிட்டு முடிக்கவே முடியாது. அந்த அளவிற்கு அல்லாஹ் ஏராளமான பேர் அருளை நம் மீது சொரிந்திருக்கிறான். அப்படிப்பட்ட அருள்களில் மிக முக்கிய ஒரு அருள் என்று சொன்னால் நமக்கு வழங்கப்பட்ட பிள்ளைகள், அந்த பிள்ளைகளின் வழியாக நம்முடைய இம்மை வாழ்வும் செழிக்க வேண்டும், மறுமை வாழ்வும் சிறக்க வேண்டும் என்று சொன்னால் குழந்தைகளை குழந்தை பருவத்திலேயே நல்ல முறையிலே பயிற்றுவிப்பதற்கான சூழலை நம்முடைய குடும்பத்திலே உருவாக்க வேண்டும். குடும்பங்கள் வழியாகத்தான் சமுதாயம் உருப்பெற முடியும். சமுதாயங்களின் வழியாகத்தான் தேசமும் உலகமும் சிறப்பான ஒரு மாற்றத்தை அடைய முடியும். நபிகளார் சாதித்த சாதனை என்பது குடும்பங்களில் மாற்றத்தை ஏற்படுத்துவதன் வழியாகத்தான் பெரும் மாற்றத்தை உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை நபிகளாரின் வாழ்விலிருந்து நாம் புரிந்து கொண்டு ஒவ்வொரு பெற்றோரும் முடிவெடுங்கள். நாளைக்கு என்று கூட தள்ளி போடாதீர்கள். குறைந்தபட்சம் இப்பொழுது நீங்கள் வீட்டுக்கு திரும்பிய பிறகு கூட ஒரு 5-10 நிமிடம் இதற்காக ஒதுக்கி, உங்களுக்காக, உங்கள் எதிர்காலத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, அவர்களின் எதிர்காலத்திற்காக நீங்கள் சிந்தித்து முடிவெடுத்து உங்கள் குடும்ப சூழலை மார்க்க ரீதியான ஒரு சூழலாக மாற்றுவதற்கு ஒரு சின்ன முயற்சியை இன்றைக்கே எடுங்கள், இன்றைக்கே திட்டமிடுங்கள். ஏனெனில் இன்று என்பது மட்டும்தான், இந்த நிமிடம் மட்டும்தான் நம் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற நிமிடம். கடந்த காலமோ எதிர்காலமோ எதுவுமே நம்முடைய கரங்களில் இல்லை. கடந்த காலத்தை பற்றி நினைத்து நினைத்து கவலைப்படுவதாலோ பெருமை கொள்வதாலோ எந்த பயனும் இல்லை. ஆனால் பெரும்பாலும் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. கடந்த கால பெருமை பேசுவது, அது கடந்த காலத்தில் நடந்த துன்பங்களை நினைத்து கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு அழுவது, 2 தான். ஆனால் அதனால எந்த ஃபாய்தாவும் இல்லை. தமிழ்ல அதுக்கு ஒரு அழகான சொல்லு வச்சிருக்கான், நல்ல யோசிச்சு பாருங்க. வினை சொற்களை பற்றி சொல்லுகிற பொழுது எதிர்காலம், காலங்களை பற்றி சொல்லுகிற பொழுது எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கான்? இறந்த காலம். மற்ற மொழியில எப்படி வச்சிருக்கான்னு தெரியல எனக்கு, ஆனா தமிழ்ல அழகா வச்சிருக்கான். இறந்த காலம், செத்து போச்சுடான்.
செத்த காலம், செத்ததை பத்தி பணத்துக்கு அலங்காரம் பண்ணி பிரயோஜனம் இருக்கா? செத்த காலத்தை பத்தியே நினைச்சு நினைச்சு வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மை இருக்கா? நபிகளாரின் வாழ்விலை இப்படி கடந்த காலம் குறித்து பேசிய பேச்சுக்களும் கவலைகளும் அப்படின்னு ஒரே ஒரு செய்தி உங்களால் சொல்ல முடியுமா? இந்த நிமிடம் தான், இந்த நேரம் தான், இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிற இந்த தருணம் தான் நம்முடைய வாழ்வு. எதிர்காலம் என்பது வெறும் கற்பனை. அது வரவும் செய்யலாம், வராமலும் போகலாம். அதை நாம் சந்திக்கவும் செய்யலாம், சந்திக்காமலும் போகலாம். ஆனால் இந்த நிமிடத்தை பயனுள்ளதாக ஆக்குங்கள். இந்த நிமிடத்திலே திட்டங்களை போடுங்கள். ஒருவேளை நீங்கள் திட்டமிட்டு நாளை மரணித்தால் கூட இந்த திட்டத்திற்கான நன்மை நாளை மறுமையிலே உங்களை வந்து சேரும். திட்டமிட்டீர்கள், செயல்படுத்தல, நீங்கள் போட்ட திட்டத்திற்கான பிரதிபலனை, அதற்குரிய நன்மையை நீங்கள் அறுவடை செய்வீர்கள் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. அப்படி நம்முடைய பிள்ளைகளின் விஷயத்திலே கூடுதல் கவனம் செலுத்தி பிள்ளைகளை அறத்தோடும் ஒழுக்கத்தோடும் ஈமானோடும் இஸ்லாத்தோடும் வளர்க்க முயற்சிப்போமாக. எல்லாம் அல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லொருளை தந்தருள் விருவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.